வெல்கம் டு மை சேனல். இது போன்ற சுவாரஸ்யமான சம்பவங்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என் பெயர் கார்த்திக். தினமும் காலையில் செய்தித்தாள்களை விநியோகிக்கும் வேலை என் கல்லூரி செலவுகளுக்கு உதவியது. ஒரு நாள் மிகப்பெரிய ராஜமாளிகை போன்ற ஒரு வீட்டின் முன்பு என் சைக்கிளை நிறுத்தி கையிலிருந்த செய்தித்தாள்களை வீட்டின் இரும்பு கேட்டின் உள்ளே தூக்கி எறிந்தேன். அங்கே கிட்டத்தட்ட 25 வயது மதிக்கத்தக்க ஒரு இளம்பெண் நின்றிருந்தாள். நான் தூக்கி எறிந்த வேகத்தை பார்த்து அவள் உடனே என்னை பார்த்து கூர்மையாக பேசினாள். செய்தித்தாள்களை இப்படி வீசி எறியலாமா? சைக்கிளில் இருந்து கீழே இறங்கி ஒரு பிளாஸ்டிக் பையில் பத்திரமாக வைத்துவிட்டு போக முடியாதா? மழை நீர் இருந்தால் செய்தித்தாள் வீணாகிவிடும் அல்லவா? அவள் குரலில் இருந்த கண்டிப்பு என்னை பேச முடியாமல் செய்தது. சரிங்க மேடம் என்ற வார்த்தைகள் மட்டுமே என் வாயிலிருந்து தயக்கத்துடன் வெளிவந்தன. நான் தினமும் காலையில் செய்தித்தாள் போடுகிறேன். அதன்பின் கல்லூரிக்குச் செல்ல வேண்டும். அதனால் எனக்கு ரொம்ப அவசரம். தினமும் கிட்டத்தட்ட 200 வீடுகளுக்கு பேப்பர் போடுகிறேன். அதனால் ஒவ்வொரு வீட்டிலும் கீழே இறங்கி வைக்க எனக்கு நேரம் இருக்காது என்றும் விளக்கினேன். அன்று முதல் அந்த மாளிகைக்கு செய்தித்தாள் போடும்போது மட்டும் நான் சைக்கிளை நிறுத்தி கீழே இறங்கி பத்திரமாக பையினுள் வைத்துவிட்டு செல்ல ஆரம்பித்தேன். என் அப்பா ஒரு ஆட்டோ ஓட்டுநர். அவர் வருமானத்தில்தான் எங்கள் குடும்பம் நடந்தது. திடீரென அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகவே சில நாட்கள் ஆட்டோ ஓட்ட முடியாமல் போனது. குடும்ப செலவுக்கும் அப்பாவுடைய மருத்துவ செலவுகளுக்கும் கஷ்டம் வர நானே சில நாட்கள் ஆட்டோ ஓட்டலாம் என்று முடிவும் செய்தேன். அன்று காலை செய்தித்தாள் விநியோகிப்பதை முடித்துவிட்டு ஆட்டோவை எடுத்துக்கொண்டு சவாரி தேடி ஒரு நிறுத்தத்தில் காத்திருந்தேன். சற்று தொலைவில் மின்னும் விலை உயர்ந்த கார் ஒன்று நின்றுவிட்டது. அதிலிருந்து ஓட்டுநரும் என்னை கண்டித்து பேசிய அந்த பெண்ணும் அவளுடைய பெயர் வைதேகி இறங்கினார்கள். கார் பழுதாகிவிட்டிருக்கலாம் என்று நினைத்தேன். உடனே நான் அவர்கள் அருகில் சென்று, மேடம் என்ன ஆச்சு என்று கேட்டேன். வைதேகி மேடம் பதற்றத்துடன், கார் ரிப்பேர் ஆகிவிட்டது போல. எனக்கு கம்பெனியில் ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, சீக்கிரம் போகணும் என்றாள். நான் உடனே கவலைப்படாதீங்க மேடம், சம்மதம் என்றால் நான் என் ஆட்டோவில் உங்களை கொண்டு போய் விடுகிறேன் என்றேன். அவள் உடனே சம்மதம் தெரிவிக்க என் ஆட்டோவை அருகில் கொண்டு வந்தேன். அவள் ஏறி அமர்ந்ததும் ஆட்டோவை ஸ்டார்ட் செய்து கிளம்பினேன். ஆட்டோ ஓட்டும் போதே வைதேகி மேடம் என்னை பார்த்து கேட்டாள், எனது செய்தித்தாள் போடுவதை நிறுத்திவிட்டீர்களா? நானும் சொன்னேன், இல்லை மேடம். என் அப்பா உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதால் அவர் ஆட்டோ ஓட்ட முடியவில்லை. அதனால் அவர் குணமடையும் வரை சில நாட்கள் நான் ஆட்டோ ஓட்டி வருகிறேன் என்றேன். இதை கேட்ட அவள், நீங்கள் மிகவும் கடின உழைப்பாளி போல தெரிகிறீர்கள் என்று சொன்னாள். அந்த பாராட்டு எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை அளித்தது. சிறிது தூரம் சென்றதும் ஆட்டோ திடீரென நின்றுவிட்டது. நான் கீழே இறங்கி பார்த்தபோது டீசல் காலியாகிவிட்டது என தெரிந்தது. என் நேரம் சரியில்லை என்று என்னை நானே நொந்து கொண்டேன். என்ன ஆச்சு என்று கேட்ட வைதேகியிடம், டீசல் காலியாகிவிட்டது மேடம் என்றேன். அவள் சற்று ஏமாற்றமடைந்தாள். ஆனால் நான், கவலைப்படாதீங்க, நான் ஏதாவது ஏற்பாடு செய்கிறேன் என்று கூறி உடனடியாக என் நண்பன் ஒருவனுக்கு போன் செய்து அழைத்தேன். அவன் அருகில் வசிப்பவன். நிலைமையை விளக்கியதும் அவன் தன் பைக்கை கொண்டு வருவதாக சொன்னான். சில நிமிடங்களில் நண்பன் பைக்கில் வந்தான். நான் பைக்கை வாங்கிக் கொண்டேன். அவன் கிளம்பி போனான். மேடம் உங்களுக்கு தாமதமாகிறது. நான் இந்தா கிளம்பிட்டேன். நண்பனுடைய இந்த பைக்கில் உங்களை உங்கள் அலுவலகத்தில் இறக்கி விடுகிறேன் என்றேன். இது யாருடைய பைக் என்று அவள் கேட்டதற்கு, என் நண்பனுடையது என்றேன். சரி என்று சொல்லிவிட்டு அவள் தன் ஆடையை சரி செய்து கொண்டு இளைஞனைப் போல 2 கால்களையும் ஒருபுறம் போடாமல் 2 பக்கமும் தொங்கவிட்டு பைக்கில் பின்னால் அமர்ந்தாள். ரோடு கொஞ்சம் மோசமாயிருக்கு, பத்திரமா பிடிச்சுக்கோங்க என்றேன். அவளும் பரவாயில்லை, கவலைப்படாதே என்று பதிலளித்தாள். நான் பைக்கை ஸ்டார்ட் செய்து ஓட்டத் தொடங்கினேன். அவள் தன் கையை என் தோள் மீது வைத்தாள். அவளுடைய கைப்பஞ்சு போல மிகவும் மென்மையாக இருந்தது. மேடம் ரொம்ப லேட் ஆச்சுன்னா நான் ஒன்னு வேகமா ஓட்டட்டுமா என்று கேட்டேன். சரி ஓட்டுங்கள் என்றாள். நான் வேகத்தை அதிகப்படுத்தினேன். இப்போது அவள் தன் 2 கைகளையும் என் தோளில் வைத்தாள். எனக்கு அப்போது வானத்தில் மிதப்பது போல ஒரு உணர்வு ஏற்பட்டது. அவளுடைய உடையிலிருந்த நறுமணம் காற்றில் வீசியது. இது எனக்கு சொர்க்கத்தில் இருப்பது போன்ற உணர்வை அளித்தது. என் மனதில் கற்பனைகள் சிறகடித்து பறந்தன. நிறுத்துங்கள், ஈசிரிப்பு நிறுத்துங்கள், என் ஆபீஸ் வந்துவிட்டது என்று வைதேகி மேடம் சொன்னாள். அவள் வார்த்தைகளை கேட்டதும் நான் கற்பனை வானத்திலிருந்து கீழே இறங்கினேன். என் கனவுகள் அனைத்தும் நொடியில் நின்றன.
அவள் பைக்கை நிறுத்தச் சொன்ன இடம் வைதேகி வைர தொழிலகத்தின் அலுவலகம். மேடம், நீங்கள் இங்கு வேலை செய்கிறீர்களா என்று கேட்டேன். அவள் சிரித்தபடியே, இல்லை, நான் தான் வைதேகி வைர தொழிலகத்தின் உரிமையாளர் என்றாள். இந்த வார்த்தைகள் என்னை திக்குமுக்காடச் செய்தன. என் மனதில் காதல் அரும்பிய அந்த வைதேகி மேடம் எனக்கு எட்டாத உயரத்தில் இருக்கும் புளிப்பான திராட்சை போல ஒருபோதும் நிறைவேறாத கனவாக தெரிந்தாள். கேட்டை அடைந்ததும் அங்கிருந்த காவலாளி ஓடிவந்து அவளுடைய கைப்பையை வாங்கிக் கொண்டான். வைதேகி மேடம் எனக்கு நன்றி சொல்லிவிட்டு ஒரு சல்யூட்டையும் பெற்றுக்கொண்டு உள்ளே சென்றாள். நாள் முழுவதும் ஆட்டோ ஓட்டிவிட்டு வீட்டுக்கு வந்தேன். என் மனதிலிருந்து வைதேகி மேடம் பற்றிய எண்ணங்கள் நீங்கவே இல்லை. எனக்கு என்ன நடந்தது என்று புரியவில்லை. திரும்ப திரும்ப அவளை பற்றியே நினைத்து கொண்டிருந்தேன். இரவு சாப்பிட்டு படுக்க சென்றேன். இரவு 2 மணி 4 மணி ஆகியும் எனக்கு தூக்கமே வரவில்லை. வைதேகி மேடமின் முகம் என் கண்களுக்குள்ளேயே இருந்தது. கடைசியில் அதிகாலை 4 மணிக்கு எழுந்து குளித்து செய்தித்தாள் போட கிளம்பினேன். மற்ற எல்லா வீடுகளிலும் போட்டு முடித்த பின் அந்த பெரிய மாளிகைக்கு அருகில் வந்து சைக்கிளை நிறுத்தி கீழே இறங்கினேன். பையில் பத்திரமாக செய்தித்தாள்களை வைக்கப் போகும்போது வைதேகி மேடம் கேட்டின் அருகே வந்து நின்றாள். என்னை பார்த்து மகிழ்ந்த அவள் ஒரு அழகான புன்னகை அளித்தாள். இன்று அவள் என் கையிலிருந்து செய்தித்தாள்களை வாங்கிக் கொண்டு, அட, ஒரு டீ குடிச்சிட்டு போங்களேன் என்றாள். நானும், மேடம் சொன்னதுக்கு நன்றி, ஆனால் இப்போது நான் டீ குடிக்க முடியாது. இன்னும் சில பேப்பர்களை போடணும். எல்லா செய்தித்தாள்களும் சரியான நேரத்தில் மக்களை சென்றடைய வேண்டியது முக்கியமென்று உங்களுக்கு தெரியும். அப்புறம் நான் காலேஜுக்கு போகணும் என்றேன். அவள், அப்படியானால் நீங்கள் எப்போது டீ குடிக்க வருவீர்கள் என்று கேட்டாள். நானும், மேடம் 4 நாட்கள் கழித்து ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறது. அன்று நிச்சயமாக உங்கள் வீட்டிற்கு டீ குடிக்க வருகிறேன் என்றேன். அவளும், சரி, உங்கள் விருப்பம் என்று சொல்லி ஒரு புன்னகையை உதிர்த்தாள். நான் சைக்கிளை எடுத்துக்கொண்டு அடுத்தடுத்த வீடுகளுக்கு பேப்பர் போட ஆரம்பித்தேன். ஆனால் நான் மேகத்தில் மிதப்பது போல உணர்ந்தேன். என் உணர்ச்சிகள் துள்ளி குதித்தன. வைதேகி மேடம் என்னை ஏன் வீட்டிற்கு டீ குடிக்க அழைத்தாள்? அவள் என் மீது காதலில் விழுந்திருப்பாளா? என் கடின உழைப்பை பார்த்து என் மீது இரக்கம் காட்டினாளா? அல்லது எனக்கு அவள் மீது காதல் வந்தது போலவே அவளுக்கும் என் மீது காதல் வந்திருக்குமா? இப்படி பல கேள்விகள் என் மனதில் அலைமோதின. செய்தித்தாள் போடுவதை முடித்துவிட்டு வீட்டுக்கு சென்று கல்லூரிக்கு கிளம்பினேன். கல்லூரிக்கு பிறகு இரவு உணவு சாப்பிட்டேன். ஆனால் தூக்கம்தான் வரவில்லை. வைதேகி மேடமின் முகம், அந்த இனிய புன்னகை, இவையே என் கண்ணில் வந்து போயின. அவளே என்னை தேநீர் அருந்த கூப்பிட்டா. ஆனால் நான் 4 நாட்கள் கழித்து வருவதாக சொல்லிவிட்டேன். என்ன அவசியம்? அடுத்த நாளே நேரம் ஒதுக்கி சென்றிருக்கலாமே. இந்த 4 நாட்களை எப்படி கடப்பது? இந்த இரவு எவ்வளவு நீளமாக இருக்கிறது. என்ன செய்வது? நள்ளிரவை தாண்டியே எனக்கு தூக்கம் வந்தது. மறுநாள் நான் எழுந்து மீண்டும் செய்தித்தாள் போட கிளம்பினேன். ஒவ்வொரு வீட்டிலும் பேப்பர் போட்டுவிட்டு அந்த மாளிகையை நெருங்க நெருங்க என் இதய துடிப்பு அதிகரித்தது. நான் சைக்கிளை கேட் முன்னே நிறுத்தி செய்தித்தாள்களை எடுத்துக்கொண்டு உள்ளே வைத்தேன். ஆனால் வைதேகி மேடம் இன்று அங்கு இல்லை. எனக்கு சற்று ஏமாற்றமாக இருந்தது. அவசரம் காரணமாக பேப்பரை வைத்துவிட்டு கிளம்பிச் சென்றேன். எனக்கு ஒரு சின்ன நம்பிக்கை இருந்தது, அவள் இன்று என்னை கட்டாயம் சந்திப்பாள் என்று. ஆனால் என் விதி எனக்காக ஆதரவளிக்கவில்லையே. அடுத்த 3 நாட்களும் நான் செய்தித்தாள் போட்டேன். ஆனால் வைதேகி மேடம் கேட்டில் இல்லை. சரி, இன்று ஞாயிற்றுக்கிழமை. எல்லா கடமைகளையும் சீக்கிரம் முடித்துவிட்டேன். உற்சாகத்தின் எல்லைக்கே சென்று விட்டேன். என் எதிர்பார்ப்புகளும் ஆசைகளுக்கும் அளவே இல்லை. செய்தித்தாள்களை எடுத்துக்கொண்டு மாளிகையை அடைந்தேன். கேட்டை திறந்து உள்ளே சென்று பையில் பேப்பரை வைத்தேன். இன்று முதல் முறையாக நான் கேட்டை தாண்டி வீட்டிற்குள் சென்றேன். வீட்டின் பிரதான கதவுக்கு அருகில் காவலாளி அமர்ந்திருந்தார். அவர் என்னை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும்? நீ யார் என்று கேட்டார். நானும், வைதேகி மேடம் என்னை தேநீர் அருந்த வரச் சொன்னார்கள் என்றேன். உடனே அந்த காவலாளி என்னை சற்று விசித்திரமாக பார்த்தார். என்னப்பா நீ, உனக்கு என்ன பைத்தியமா? வைதேகி மேடம் எப்போ உன்னை கூப்பிட்டாங்க என்றார். நானும், 4 நாட்களுக்கு முன்பு என்றேன். அந்த காவலாளி என்னை பார்த்து பரிதாபப்பட்டார். வைதேகி மேடம் 3 அல்லது 4 நாட்களாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்றார். என்ன ஆச்சு அவருக்கு என்று பதறியபடி கேட்டேன். அவர் மேலும் பேச வாய்ப்பு கொடுக்காமல் நான் உடனே அவரிடமிருந்து அந்த மருத்துவமனையின் முகவரியை கேட்டுக்கொண்டு புறப்பட்டேன். மருத்துவமனை மிகவும் பிரம்மாண்டமாக இருந்தது. நான் வரவேற்பறைக்கு சென்று, வைதேகி மேடம் எங்கே அட்மிட் ஆகியிருக்கிறார்கள் என்று கேட்டேன்.
அவர்கள் எனக்கு அறை எண்ணை சொன்னார்கள். அந்த அறையின் வெளியே மேலாளர்கள் சிலர் நின்று கொண்டு ஏதோ பேசிக் கொண்டிருந்தனர். அவர்கள் வைதேகி மேடமின் ஊழியர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் பேசுவதை கவனித்த போது வைதேகி மேடமின் சிறுநீரகம் பழுதடைந்து விட்டதாகவும் திடீரென உடல்நிலை மோசமடைந்ததால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் தெரிந்தது. ஆனால் சிறுநீரகம் தானம் செய்ய யாரும் கிடைக்காததால் நிலைமை கவலைக்கரமாக இருப்பதாகவும் அனைவரும் கவலையுடன் இருப்பதாகவும் புரிந்தது. அப்போது அங்கே நின்றிருந்த வைதேகி மேடமின் ஊழியர் ஒருவரிடம் சென்று, நான் என் சிறுநீரகத்தை தானம் செய்ய தயாராக இருக்கிறேன் என்றேன். முதலில் அவர் என்னை கவனிக்கவில்லை. ஆனால் என் வார்த்தைகள் அவரது காதில் விழுந்திருக்க வேண்டும். அவர் என்னை உற்று பார்த்தார். நீ என்ன சொன்னாய் என்று கேட்டார். நான் வைதேகி மேடமுக்கு சிறுநீரகம் கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்றேன். உடனே அவர் இந்த சந்தோஷமான செய்தியை அங்கிருந்த மற்ற ஊழியர்களிடம் தெரிவித்தார். அனைவரும் மகிழ்ந்தனர். அப்போது வைதேகி மேடமின் மேலாளர் ஒருவர் என்னிடம் வந்து, மேடமிற்காக சிறுநீரகம் கொடுக்க நீங்கள் முன்வந்ததற்கு நாங்கள் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறோம். உங்களுக்கு ஒரு பரிசு தொகை வழங்கப்படும். 10 லட்சம் ரூபாய் ரொக்கமாகவும், மேலும் உங்களுக்கு என்ன தேவையோ அதையும் தயங்காமல் கேட்கலாம் என்றார். நானும் உடனடியாக அவரிடம், ஐயா, நான் பணத்திற்காக என் சிறுநீரகத்தை கொடுக்கவில்லை, வைதேகி மேடமத்திற்காகவே கொடுக்கிறேன் என்று சொல்லி பணத்தை ஏற்க மறுத்தேன். சிறிது நேரத்திற்கு பிறகு அங்கிருந்து தலைமை மருத்துவர்கள் என்னிடம் வந்து மருத்துவ பரிசோதனையை செய்தனர். நான் சிறுநீரகம் தானம் செய்யலாம் என்று அவர்கள் பச்சை விளக்கு காட்டினார்கள். விரைவிலேயே நான் ICUயில் அனுமதிக்கப்பட்டேன். எனக்கு சில ஊசிகள் போடப்பட்டன. சுற்றிலும் மருத்துவர்கள் சத்தங்களும் மக்களின் குரல்களும் கேட்டன. சில நிமிடங்களில் எல்லா சத்தங்களும் அடங்கின. எப்போது தூங்கி போனேன் என்றே தெரியவில்லை. சிறிது நேரம் கழித்து விழித்து பார்த்தபோது என் பக்கத்திலேயே வைதேகி மேடம் படுத்திருந்தாள். நானும் அங்கேயே படுத்திருந்தேன். என் அடிவயிற்றில் லேசான வலி இருந்தது. நான் எழுந்ததும் மருத்துவர்கள் என் அருகில் வந்தார்கள். இன்னும் சில ஊசிகளை போட்டு சைலண்ட் ஏற்றினார்கள். தலைமை மருத்துவர் என்னை பார்த்து, உங்களுக்கு எப்படி இருக்கு என்று கேட்டார். நான் தலையை மட்டும் அசைத்து லேசாக சந்தோஷமாக இருப்பதை மட்டும் காட்ட முயற்சித்தேன். வயிற்று வலியை பொருட்படுத்தவில்லை. அருகில் பார்த்தேன். வைதேகி மேடம் படுத்திருந்தாள். அவள் இன்னும் மயக்க நிலையிலேயே இருந்திருப்பதாக உணர்ந்தேன். என் கபடமற்ற முகத்துடன் வைதேகி மேடமை பார்த்து கொண்டிருந்தேன். அவளுடைய முகம் பாதி மட்டுமே தெரிந்தது. கைகளில் சைலன் ஏற்றப்பட்டிருந்தது. அவளை பார்ப்பதற்காக நான் என் தலையை இடது பக்கமாக திருப்பினேன். அப்போது அங்கு வந்த ஒரு செவிலியர், ஐயா, நேராக பாருங்கள், உங்கள் தலையை அங்கும் இங்கும் அசைக்காதீர்கள், இல்லையெனில் உங்களுக்கு அதிக வலி ஏற்படும் என்றார். நான் திடுக்கிட்டு என் கனவுகளிலிருந்து நிஜ உலகிற்கு வந்தேன். 4 நாட்கள் சிகிச்சைக்கு பிறகு நான் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டேன். வீட்டிற்கு செல்வதற்கு முன்பு வைதேகி மேடம் இருக்கும் அறைக்கு போக முயன்றேன். ஆனால் உள்ளே அனுமதி இல்லை. கண்ணாடி ஜன்னல் வழியாக நான் அவளை பார்த்தேன். மருந்துகளின் தாக்கத்தால் அவள் உறங்கிக் கொண்டிருந்தாள். அவளுடைய முகத்தை பார்த்ததில் எனக்கு மகிழ்ச்சியும் நிம்மதியாகவும் இருந்தது. பிறகு நான் வீடு திரும்பினேன். 2 மாதங்களில் எனக்கு MBA இறுதி தேர்வு இருந்தது. அதனால் செய்தித்தாள் விநியோக வேலையிலிருந்து விடுப்பு எடுத்தேன். என் அப்பா குணமடைந்து மீண்டும் ஆட்டோ ஓட்டத் தொடங்கினார். நான் 2 மாதங்கள் வீட்டில் ஓய்வு எடுத்து நன்றாக படித்தேன். MBA இறுதித் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்றேன். எங்கள் கல்லூரியில் நடந்த ஜோதி வைர குழும வளாக தேர்வில் நான் புரொடக்ஷன் மேனேஜராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். எனக்கு மிகவும் கவர்ச்சிகரமான சம்பள தொகுப்பு வழங்கப்பட்டது. நான் மிகவும் மகிழ்ச்சியடைந்தேன். என் பெற்றோருக்கு இப்போது உதவியாக இருக்கும். நான் அம்மாவுக்கு வீட்டு வேலைக்காக ஒரு உதவியாளரை ஏற்பாடு செய்தேன். அதனால் அவர்கள் இருவரும் என் மீது மகிழ்ச்சியடைந்தனர். கம்பெனி எனக்கு தங்குவதற்கு ஒரு பிளாட்டும் வேலைக்குச் செல்ல ஒரு பெரிய 4 சக்கர காரும் கொடுத்தது. 3 மாதங்களுக்குள் நான் கம்பெனியின் அனைத்து புரொடக்ஷன் தொடர்பான வேலைகளையும் கற்றுக்கொண்டு புதிய சோதனைகளை செய்ய தொடங்கினேன். கம்பெனியின் தலைமை மேலாளர்களும் என்னை ஆதரித்தனர். என் சோதனைகள் வெற்றியடைந்தன. இதன் விளைவாக அந்த ஆண்டின் இறுதியில் ஜோதி வைர குழுமின் மிகச்சிறந்த வியாபாரம் நடந்தது. ஜோதி வைர குழும் வைதேகி வைர தொழிலகத்தை விட சிறிய கம்பெனி. ஆனால் இந்த ஆண்டின் இறுதியில் அவர்கள் வைதேகி தொழிலகத்தையும் மிஞ்சினார்கள். வைதேகி தொழிலகம் பெரியதாக இருந்தாலும் இந்த வருடம் அவர்களின் வியாபாரம் குறைந்து அவர்களின் ஆண்டு வருவாய் வெகுவாக பாதிக்கப்பட்டது. வைதேகி மேடம் தன் கம்பெனியில் ஒரு கூட்டத்தை கூட்டி அனைத்து மேலாளர்களையும் அழைத்தாள். ஜோதி வைர தொழிலகம் மட்டும் எப்படி இவ்வளவு முன்னேறி வருகிறது? நமக்கு ஏன் அது முடியாமல் போகிறது? அந்த கம்பெனி நம்மை விட மிகவும் சிறியது.
இருந்தும் இந்த வருடம் அவர்கள் நம்மை பின்னுக்கு தள்ளிவிட்டார்கள். இது அனுமதிக்கப்படவே முடியாது. நாம் இதற்கான காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று விவாதித்தாள். அப்போது ஒரு மேலாளர், மேடம் ஜோதி தொழிலகத்தில் அமித் பாட்டில் என்ற ஒரு புதிய புரொடக்ஷன் மேலாளர் வந்துள்ளார். அவர் மிகவும் புத்திசாலி. புதிய புதிய சோதனைகளை செய்கிறார். அவரது சோதனைகள் ஒவ்வொரு முறையும் வெற்றியடைகின்றன. அதன் காரணமாகவே சந்தையில் அவர்கள் நம்மை மிஞ்சியிருக்கிறார்கள் என்றார். வைதேகி மேடம், அப்படியானால் அந்த பெயருடைய நபரை இப்போதுதான் நான் முதன்முறையாக கேட்கிறேன் என்றாள். மேலாளரும், ஆம் மேடம், அவர் புதியதாக வந்தவர் என்றார். வைதேகி மேடம், நீங்கள் அவரை சந்தித்தீர்களா என்று கேட்டாள். மேலாளர், இல்லை மேடம், அவரை சந்திக்க அப்பாயின்ட்மெண்ட் எடுக்க வேண்டும் என்றார். வைதேகி மேடமும், சரி, அப்படியானால் நீங்கள் நாளை அவரை சந்திக்க முயற்சி செய்யுங்கள், அல்லது ஒரு வேலை செய்யுங்கள். அவருக்கு ஒரு தனிப்பட்ட கடிதம் எழுதி அனுப்புங்கள். அந்த கடிதத்தில் நாளைக்கு நான் எங்கள் அலுவலகத்தில் வைத்து சந்திக்கிறேன் என்று சொல்லி சம்மதித்தால் 2 மடங்கு சம்பளம் கொடுத்து அவரை நம் கம்பெனியில் சேர்த்துக் கொள்வோம் என்றாள். மேலாளரும், சரி மேடம், இப்போதே கடிதத்தை டைப் செய்கிறேன் என்று சொல்லி அவரது அறைக்கு சென்றார். அமித் பாட்டிலுக்கு அவர்களுடைய ஒரு தனிப்பட்ட கடிதம் டைப் செய்யப்பட்டது. ஒரு சிறப்பு ஊழியர் மூலம் அந்த கடிதம் உடனடியாக ஜோதி அலுவலகத்தில் உள்ள அமித் பாட்டிலின் அலுவலகத்திற்கு அனுப்பப்பட்டது. புதிய சோதனைகளை செய்வதற்காக நான் எப்போதும் இரவு 10 வரை 11 மணி வரை கம்பெனியிலேயே இருப்பேன். அதனால் எனக்கு அந்த கடிதம் கிடைத்தது. வைதேகி மேடமின் கடிதத்தை படித்ததும் நான் மிகவும் மகிழ்ச்சியடைந்தேன். வைதேகியின் கடிதம் என் இதயத்தில் புதைந்திருந்த காதலை மீண்டும் தட்டி எழுப்பியுள்ளது. உண்மையில் நான் அவளை சந்திக்கவே விரும்பினேன். மாலை நேரத்திலேயே வைதேகியை சந்திக்க வேண்டுமென்ற ஆசை எனக்கு இருந்தாலும் மரியாதை கருதி என்னால் உடனடியாக செல்ல முடியவில்லை. வைதேகியை பார்ப்பதற்காக நான் அந்த ஒரு இரவை கடக்க வேண்டியிருந்தது. ஆனால் அந்த இரவு எவ்வளவு பெரியது என்பதை என்னால் உணர முடிந்தது. மக்கள் தாங்கள் காதலை அடைய வாழ்நாள் முழுவதையும் செலவிடுகிறார்கள். ஆனால் நான் ஒரு இரவை மட்டுமே கடக்க வேண்டியிருந்தது. இந்த இரவு முடிவில்லாமல் நீண்டது. வைதேகி மேடமின் நினைவு மனதை விட்டு அகலவே இல்லை. இந்த இரவு எப்போது விடியும் என்று என்னையே கேட்டுக்கொண்டு படுத்த படுக்கையில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் திரும்பி படுத்துக் கொண்டிருந்தேன். வைதேகியின் காதல் எனக்கு ஒரு கனவு போன்றது. அவளை மறக்க நான் முடிவெடுத்திருந்தேன். ஏனென்றால் வைதேகி மேடமின் காதல் எனக்கு கிடைப்பது சாத்தியமில்லை என்றும் அவளை மறப்பதே எனக்கு நல்லது என்றும் நானும் புரிந்து கொண்டேன். அவளை மறப்பதற்காகவே நான் 1 வருடமாக அவளை சந்திக்கவில்லை. ஆனால் அவளது கடிதம் காய்ந்து போன பயிருக்கு கிடைத்த அமிர்தம் போல இருந்தது. நான் காலையிலேயே கிளம்பி எனது காரை வைதேகி தொழிலகத்தின் வாயிலுக்கு அருகே நிறுத்தினேன். காவலாளியிடம், வைதேகி மேடம் வந்துள்ளார்களா என்று கேட்டேன். அவர், இல்லை, அவர்கள் 10 மணிக்கு வருவார்கள் என்றார். நான் 9:30 மணிக்கே அங்கு வந்துவிட்டேன். நான் கம்பெனியின் அலுவலகத்திற்குள் நுழைய முயன்றபோது அங்கிருந்த காவலாளி, எங்கே போகிறீர்கள் என்று கேட்டார். நான் கையில் இருந்த கடிதத்தை காட்டி, வைதேகி மேடம் என்னை சந்திக்க வர சொல்லியிருக்கிறார்கள் என்றேன். அவரும், சரி, நீங்கள் காத்திருப்பு அறையில் அமர்ந்து அவர்கள் வருவதற்காக காத்திருக்கலாம் என்றார். ஆனால் நான் காத்திருப்பு அறையில் அமராமல் வாசலிலேயே காத்திருக்க முடிவு செய்தேன். காலை 10:05 மணிக்கு மின்னும் கார் ஒன்று அருகில் வருவதை கண்டேன். அந்த கார் வாசலில் வந்து நின்றது. அதிலிருந்து வைதேகி மேடம் வெளியே வந்தாள். காவலாளி உடனே கேட்டை திறந்து வைதேகி மேடமின் பையை வாங்கினார். வைதேகியின் பார்வை என் மீது விழுந்தது. அவள் சிரித்தபடியே என்னை பார்த்து, அட, நீங்கள் ஏன் இங்கே நிற்கிறீர்கள் என்று கேட்டாள். நான் உங்களை பார்க்கத்தான் வந்தேன் என்றேன். அவளும், இத்தனை நாட்களுக்கு பிறகு இப்போ ஏன் என் ஞாபகம் வந்தது என்று கேட்டாள். நானும், உங்கள் மீது ஒரு டீ கடன் பாக்கி இருக்கிறது. இன்று அந்த கடனை அடைத்துவிடலாம் என்று நினைத்தேன் என்றேன். அவளும், ஓ, நிச்சயமாக கிடைக்கும். அதனுடன் காலை உணவும் கிடைக்கும். வாருங்கள், அலுவலகத்திற்கு சென்று பேசலாம் என்றாள். நான் வைதேகியை பின்தொடர்ந்து சென்றேன். இருவரும் அலுவலக அறைக்குள் நுழைந்தோம். அவள் என்னை சோபாவில் அமரச் சொன்னாள். அவளும் அங்கேயே அமர்ந்தாள். பிறகு ஒரு ஊழியரை அழைத்து டீ மற்றும் காலை உணவை கொண்டு வாருங்கள் என்று சொன்னாள். வைதேகி என்னை பார்த்து, சரி, எப்படி இருக்கிறீர்கள்? இத்தனை நாட்களாக சந்திக்கவே இல்லையே. செய்தித்தாள் போடும்போது வேலையை விட்டுவிட்டீர்களா? இப்போது நீங்கள் பேப்பர் போட வரவில்லை, வேறு யாரோதான் வருகிறார்கள் என்று கேட்டாள். நானும் பதிலளித்தேன், ஆம் மேடம், பேப்பர் போடும் வேலையை விட்டுவிட்டேன். அவள், அப்புறம் ஆட்டோ ஓட்டுகிறீர்களா என்று கேட்டாள். நானும், இல்லை மேடம், அப்பாவுடைய ஆட்டோவையும் விற்றுவிட்டேன் என்றேன்.
மேஜையில் டீ, காலை உணவு மற்றும் பிஸ்கட்டுகள் வைத்துவிட்டு ஊழியர் வெளியேறினார். நாங்கள் இருவரும் டீ கப்புகளை எடுத்துக்கொண்டு டீ குடிக்க ஆரம்பித்தோம். டீ குடித்துக் கொண்டிருக்கும் போதே வைதேகி மேடம் என்னிடம், நீங்கள் இப்போது என்ன வேலை செய்கிறீர்கள் என்று சொல்லவே இல்லையே. வேலை எதுவும் இல்லை என்றால் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு எல்லா உதவிகளையும் செய்வேன். ஆமாம், உங்கள் பெயர் என்ன? இதுவரை நீங்கள் உங்கள் பெயரை என்னிடம் சொன்னதே இல்லையே என்று கேட்டாள். நானும் மேடம், நீங்கள் என்னிடம் கேட்டதே இல்லையே என்று சொன்னேன். நான் மேலே பேசுவதற்குள் அவர்களின் கம்பெனியின் பொது மேலாளர் அலுவலக அறைக்குள் நுழைந்தார். என்னை பார்த்ததும் அவர் சற்று ஆச்சரியப்பட்டார். பொது மேலாளரை பார்த்ததும், வைதேகி மேடம், அமித் பாட்டில் என்பவரிடமிருந்து ஏதாவது செய்தி வந்ததா என்று கேட்டாள். பொது மேலாளர் ஒரு நீண்ட மூச்சு எடுத்து சிரித்தபடியே, மேடம், அமித் பாட்டிலிடமிருந்து எனக்கு இன்னும் எந்த செய்தியும் வரவில்லை. ஆனால் நீங்கள் ஒரு வருடமாக தேடிக் கொண்டிருந்த அமித் உங்கள் கண்முன் அமர்ந்திருக்கிறார். அவர்தான் அவருடைய ஒரு சிறுநீரகத்தை தானம் செய்தார் என்றார். அவர் மேலும் விளக்கினார். மருத்துவமனையில் அமித் என்ற பெயரில்தான் பதிவு செய்திருந்தார். மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆன பிறகு அவர் எங்களை சந்திக்கவே இல்லை. நாங்கள் அவரை தேட முயற்சி செய்தோம். ஆனால் அவர் முகவரியை பதிவு செய்யாததால் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. மேலாளரின் பேச்சை கேட்டதும் வைதேகி நன்றி உணர்வுடன் என்னை பார்த்தாள். அவள் கண்களிலிருந்து கண்ணீர் வழிய ஆரம்பித்தது. வைதேகியின் கன்னங்களில் வழிந்த கண்ணீரைக் கண்டு என் மனம் கலங்கியது. என்னால் என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. அந்த கண்ணீரை துடைப்பதற்காக என் கைகள் தானாகவே வைதேகியின் கன்னங்களை அடைந்தன. சில வினாடிகள் கண்களை மூடிவிட்டு வைதேகி மீண்டும் கண்களை திறந்தாள். நீங்கள் ஏன் என்னை இவ்வளவு ஏமாற்றினீர்கள் என்று கேட்டாள். நான் அதிர்ச்சியுடன், ஏமாற்றமா? நான் ஏதாவது தவறு செய்துவிட்டேனா என்றேன். அவளும், ஒருவேளை எனக்கு புதிய வாழ்க்கை கொடுத்தவருக்கு நன்றி சொல்ல தவறியது என் தவறுதான். ஏனென்றால் நீங்கள் உங்களை யாரொருவரோ அல்லது உங்கள் ஆட்களிடமோ சொல்லவே இல்லையே. சூரியனாக இருந்தும் நீங்கள் மறைந்தே இருந்தீர்கள். நீங்கள் உங்கள் சிறுநீரகத்தை கொடுக்காவிட்டால் இன்று இந்த உலகில் இருந்திருக்க மாட்டேன். நீங்கள் சிறுநீரகத்தை தானம் செய்து எனக்கு உயிர் கொடுத்தீர்கள். அதனால்தான் இன்று இந்த வைதேகி உங்கள் முன் அமர்ந்திருக்கிறேன். இல்லையென்றால் நான் அந்த கணமே இறந்திருப்பேன். இந்த துடிக்கும் இதயமும் இந்த சுவாசமும் உங்களால் மட்டுமே என்று சொல்லி வைதேகி என் தோளில் தலையை சாய்த்தாள். என் கைகள் வைதேகியின் கண்களிலிருந்து கண்ணீரை துடைத்தன. கம்பெனியின் பொது மேலாளர் இதையெல்லாம் பார்த்தபடி அமைதியாக அமர்ந்திருந்தார். அவருடைய அனுபவம் நிறைந்த கண்கள் வைதேகியின் முகத்தை படித்துக் கொண்டிருந்தன. அவர் எழுந்து, மேடம், அமித் பாட்டில் இந்த நேரத்திற்கு வந்திருக்க வேண்டும். ஆனால் அவர் இன்னும் வரவில்லை. நான் அவருக்கு மீண்டும் செய்தி அனுப்பியிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு வெளியே சென்றார். வைதேகி என்னை கட்டிப்பிடித்து, சொல்லுங்கள் அமித், இத்தனை நாளாக நீங்கள் எங்கே இருந்தீர்கள் என்று கேட்டாள். என் உடல் சிலிர்த்து போனது. வைதேகியை காதலிக்கும் என் கனவு நிறைவேறிக் கொண்டிருந்தது. எனக்கு எட்டாத தூரத்தில் இருப்பதாக நான் நினைத்த அந்த வைதேகி என் மீது காதல் கொள்ள ஆரம்பித்தாள். நான் வைதேகிக்கு முன் ஒரு சாதாரண இளைஞன். அவளோ ஒரு கம்பெனியின் உரிமையாளர். சிறுநீரகம் தானம் செய்த பிறகு ஒரு வருடமாக நீங்கள் ஏன் என்னிடம் வரவில்லை என்று வைதேகி கேட்டாள். நான் என் சிறுநீரகத்தை கொடுத்து எந்த உதவியும் செய்யவில்லை. அதை வெளிப்படுத்துவதற்காக நான் உங்களிடம் வரவில்லை. என் மனம் உங்களை காதலித்தது. அந்த காதலுக்காகவே நான் என் சிறுநீரகத்தை உங்களுக்கு கொடுத்தேன். நான் சில வேளைகளில் பிஸியாக இருந்ததால் உங்களை சந்திக்க வர முடியவில்லை என்றேன். அவள், என்ன வேலை செய்கிறீர்கள்? செய்தித்தாள் போடுவதை நிறுத்திவிட்டீர்கள் அல்லவா என்று கேட்டாள். நான் ஜோதி தொழிலகத்தில் வேலை செய்கிறேன் என்றேன். அவள், அட, நீங்கள் என்னிடம் வந்திருக்கலாமே, நான் உங்களுக்கு என் கம்பெனியில் நல்ல வேலை கொடுத்திருப்பேன் என்றாள். எனக்கு கல்லூரி வளாக தேர்வில் வேலை கிடைத்தது. நான் அங்கே ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருக்கிறேன் என்றேன். ப்ரொடக்ஷன் மேனேஜரா? நீங்கள்தான் அந்த அமித் பாட்டிலா என்று கேட்டாள். ஆம், என் பெயர் அமித் பாட்டில் என்றேன். அமித் பாட்டில் என்ற பெயரை கேட்டதும் வைதேகியின் மகிழ்ச்சி வானவில்லாயிற்று. அவள் மகிழ்ச்சியில் கூச்சலிட்டு மேலாளரை அழைத்தாள். வைதேகி கத்தியதை கேட்டு மேலாளருக்கு மற்ற துறை ஊழியர்களும் ஓடிவந்தனர். மகிழ்ச்சியில் பைத்தியமான வைதேகி மேலாளரிடம், அங்கே நமக்கு தேவைப்பட்ட அமித் நாம் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு நல்லவராக இருக்கிறார். இன்று நமக்கு 1 இல்லை 2 அமித் கிடைத்திருக்கிறார்கள் என்று சொன்னாள். அப்படி சொல்லியபடியே வைதேகி எல்லோர் முன்னிலையிலும் என்னை கட்டிப்பிடித்தாள். என் வாழ்க்கையின் உண்மையான கதை இங்கிருந்துதான் தொடங்கியது. எங்கள் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை.
இப்போது என் காதல் எனக்கு கிடைத்துவிட்டது. வைதேகியும் நானும் ஒருவரை ஒருவர் சந்தித்து மிகவும் மகிழ்ச்சியடைந்தோம். நான் ஜோதி வைர குழுமத்தில் ராஜினாமா செய்ய விரும்பினேன். ஆனால் கம்பெனியின் உரிமையாளர், நீங்கள் எங்களை விட்டு போகாதீர்கள், உங்களுக்கு என்ன வேண்டுமானாலும் கேளுங்கள் என்றார். உண்மையில் எனக்கு பணதாகம் எதுவும் இல்லை. ஆனால் ஜோதி வைர குழுமம் எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தது, என்னுடைய சொந்த அடையாளம். அதனால் அவர்களின் சம்மதம் இல்லாமல் அல்லது அவர்கள் மனவருத்தத்துடன் நான் அவர்களை விட்டு போவது எனக்கு சரியாக தோன்றவில்லை. ஜோதி வைர குழுமத்தை விட்டு விலகவில்லை. வைதேகியும் என் முடிவை ஏற்றுக்கொண்டாள். அவள் என் முடிவுக்கு துணையாக இருந்தாள். நான் அப்போது வைதேகிக்கு உதவி செய்ய ஆரம்பித்தேன். வைதேகியின் ஊழியர்களுக்கும் முக்கிய குழுவினருக்கும் நான் ஆலோசனை வழங்கினேன். அதன்படி அவர்களும் தங்கள் கம்பெனியின் முன்னேற்றமடைய ஆரம்பித்தனர். மெல்ல மெல்ல வைதேகி வைர தொழிலகமும் முன்னேற ஆரம்பித்தது. அதனுடன் சேர்ந்து வைதேகியும் நானும் காதலில் மேலும் முன்னேறினோம். வைதேகியின் கம்பெனிக்கு நல்ல வரவேற்பு கிடைக்க ஆரம்பித்தது. அதை ஒட்டி அவள் கம்பெனியின் ஊழியர்களுக்காக ஒரு விருந்து ஏற்பாடு செய்தாள். இது தொழிலாளர்களுக்கான விருந்து என்றாலும் கம்பெனியிலேயே நடந்தது. எல்லோருக்கும் பரிசுகளும் வழங்கப்பட்டன. ஊழியர்கள் கடினமாக உழைத்தார்கள். அத்துடன் நானும் அவ்வப்போது ஆலோசனை வழங்கினேன். எனவே ஒரு பெரிய ஹோட்டலில் ஊழியர்களுக்காக சிறப்பான ஒரு விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டது. மாலை 10 மணிக்கு விருந்து இருந்தது. வைதேகி என்னை தனியாக சீக்கிரமாக வர சொல்லியிருந்தாள். நான் 5 மணிக்கே விருந்து நடக்கும் ஹோட்டலுக்கு சென்று விட்டேன். ஊழியர்கள் அனைவரும் வந்திருந்தனர். நகரத்திலும் நாட்டிலும் உள்ள சிறிய பெரிய வணிகர்களும் அங்கு அழைக்கப்பட்டிருந்தனர். எங்களை காதலர்களாக கண்ட அனைத்து ஊடகங்களும் அங்கு கூடினர். பெரிய தொழில் அதிபர்களும் எங்களை சந்திக்க ஆவலுடன் இருந்தனர். இங்கே ஜோதி வைர குழுமத்தில் எனக்கு இப்போது 50% பங்குதாரர் உரிமை கிடைத்திருந்தது. எனவே நான் அங்கு மேலாளராக அல்லாமல் உரிமையாளராகவும் செயல்பட்டேன். விருந்தில் இவ்வளவு வணிகர்கள் வந்திருந்தாலும் அவர்கள் ஒவ்வொருவராக எங்களை சந்திக்கவும் பேசவும் வந்தனர்.